ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரளிப்பூ செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாமாங்க. இது வந்து அரளிப்பூ இல்லைன்னா கஸ்தூரி பூன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பெருசாக வந்து கொத்து விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ரெட் கலருங்க. என்னோடய கேமராவில் இந்த அளவுக்கு தான் கவர் ஆகிருக்கு. செடி முழுக்க எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்க கொத்துக்கள்லாமே வந்து அறுவடை ஆகிடுச்சு. அதுவுமே ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி தான் நிறைய பூக்கள் வந்து இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் வாளியில் தாங்க நான் வச்சுருக்கேன். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மேலே ஒரு டைல்ஸ் போட்டு மூடி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி டைல்ஸ் போடுறதுனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா போதுங்க. ஈரப்பதம் நல்லா வந்து அப்படியே தேக்கி வச்சுருக்கோம். இந்த செடிக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் புளிச்ச மோர் கொடுப்பேங்க. வீட்டில் வந்து மீந்து போகிற மோர் இருக்கும். அதை ஒரு 50 ml மோர் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வேரில் வந்து ஊற்றி விட்டுருவோங்க. அது இல்லாத மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு 2 கை அளவுக்கு தொழு உரம் இதுக்கு கொடுத்தா போதுங்க. அதை விட முக்கியமானது இந்த செடிக்கு தேவை என்னன்னா வெயிலுங்க. இந்த செடியை நான் போர்ட்டிக்கோ உள்ளே வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூ 5 பூ அப்படி தாங்க பூக்கும். பூக்கள் வந்து நல்லா வரவே இல்லை. அதே டைமில் இப்போ நான் வெளியே எடுத்துன்னு வச்சதுக்கப்புறம் செம பூ பூக்குதுங்க. சூப்பராக வந்து பூக்கள் வந்து கிடைக்கிதுங்க. எனக்கு டெய்லியும் வீட்டுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே இதிலே கிடைச்சிடுது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் பூக்களை விட்டுட்டு மீதி பூக்களை வந்து பறிச்சுக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி தேவைக்கு சாமிக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வளர்த்து பாருங்கள். உங்கள் வீட்லேயே நிறைய பூக்கள் பூக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.